குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணிக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விரிவான விவரங்கள். இந்த பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக சுகோய் போர் விமானத்தில் தான் நம்முடைய குடியரசுத் தலைவர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். திரௌபதி முர்மு அவர்கள் உட்பட 3 குடியரசுத் தலைவர்கள் இதற்கு முன்பாக சுகோய் 30 உள்ளிட்ட ரக விமானங்களிலே பயணம் செய்திருந்தார்கள். பிரதிபா பாட்டீல், APJ அப்துல் கலாம் அவர்கள், அதே போன்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தற்போதைய குடியரசுத் தலைவர் அவர்களும் சுகோய் போர் விமானத்திலே பயணம் செய்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ரஃபேல் என்கின்ற அதிநவீன போர் விமானத்தில் பிரெஞ்சு தயாரிப்பாக இருந்தாலும் இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் துணை செய்யக்கூடிய விதமாக இந்த ரஃபேல் போர் விமானங்கள் 40க்கும் மேற்பட்டவை நம்முடைய வான்படையிலே பயன்பாட்டில் இருக்கின்றன. கடந்த சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவிற்கு பெற்றுத் தருவதற்கு இந்த அதிநவீன ரஃபேல் போர் விமானங்கள் தான் துணை செய்திருந்தன. கண் இமைக்கும் நொடிக்குள்ளாக பாகிஸ்தான் நாட்டினுடைய வான்பரப்புக்குள் ஊடுருவி சென்று அதிநவீன ஏவுகணைகள் மூலமாக, குறிப்பாக பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகளை பொருத்தி சென்றால் பயங்கரவாத முகாம்களை சில்லு சில்லாக சிதைத்து வீசியிருந்தன ரஃபேல் போர் விமானங்கள். அதன் மூலமாகத்தான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றதாக மாறியதற்கு இந்த ரஃபேல் போர் விமானங்கள் காரணமாக இருந்தது. அந்த வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து இந்திய பிரதமர், உள்துறை அமைச்சர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டவர்கள் அவ்வப்பொழுது இந்திய ராணுவத்திற்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி எல்லாம் நேரடியாக சென்று அந்த நடவடிக்கையின் பிறகு பாராட்டு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதே ரஃபேல் போர் விமானத்தை, சிந்தூர் நடவடிக்கைக்கு நமக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்திருந்த அந்த ரஃபேல் போர் விமானத்தில் இன்று பயணம் செய்து இந்திய வான்படையினருக்கும் ராணுவத்துறையினருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய வகையிலாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து அந்த விமானத்திலே அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ரஃபேல் போர் விமானத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய 36 விமானங்கள் வந்தன. அதன் பிறகும் கூடுதலாக விமானங்களை பிரெஞ்சினுடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். வெறுமனவே இறக்குமதி சார்ந்த ஒரு விமானமாக மட்டுமல்லாமல் நம்முடைய ராணுவ நிலைகளுக்கு தேவையான முறையிலே பல்வேறு மாற்றங்களை இந்திய ராணுவ பொறியாளர் குழுவினர் இந்த ரஃபேல் போர் விமானத்திலே மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை 2 நாடுகள் எல்லைக்கோட்டில் இருக்கக்கூடிய நாடுகளிடமிருந்து அச்சுறுத்தல் நிலவக்கூடும் என்பதன் அடிப்படையில் தான் சீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லைப் பகுதியிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும், அதே போன்று பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு பகுதி மாநிலங்களிலும் கூட அதிக அளவிலாக இந்த போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஹரியானாவினுடைய அம்பாலா விமானப்படை தளம் என்பது முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றது எல்லைக்கோட்டை ஒட்டி வருவதன் காரணமாக. எனவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விமானப்படை தளத்திலிருந்து வான்பரப்பிலே தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதற்கு முன்பாக 2023 அவர் சுகோய் போர் விமானத்தில் பயணம் செய்திருந்தார் என்பதையும் பார்த்தோம். சுகோய் போர் விமானமும் அதே போன்றுதான் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி அந்த சுகோய் விமானங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருந்தன. அதே போன்றுதான் ரஃபேல் போர் விமானமும் பிரெஞ்சினுடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து நாம் வாங்கியிருந்தாலும் கூட நம்முடைய வான்படைக்கு தற்பொழுது இது மிகப்பெரிய ஒரு சக்தியாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தினுடைய மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக இந்த ரஃபேல் போர் விமானம் இருக்கின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தயாரித்திருக்கக்கூடிய விமானங்களுக்கு நிகராக சீனா உள்ளிட்ட நாடுகளுடைய வான்படையில் இருக்கக்கூடிய விமானங்களுக்கு நிகரானது இந்த ரஃபேல் போர் விமானங்கள். உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய போர்க்களத்தையும் வான்போரில் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இந்தியா இருக்கின்றது என்பதற்கான சான்றாகத்தான் இந்த ரஃபேல் போர் விமானங்களை நாம் வாங்கி நம்முடைய ராணுவ பொறியாளர் குழுவின் மூலமாக நமக்கு ஏற்ற முறையில் இந்த விமானங்களை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கின்றது ராணுவம். இந்த நிலையில் தான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நடவடிக்கைக்கு காரணமாக இருந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய வான்வெளி பரப்புக்குள் அந்த நாட்டினுடைய ரேடார், குறிப்பாக பாகிஸ்தானினுடைய ரேடார் என்பது அந்த நாட்டு சொந்த தயாரிப்பு ரேடார் அல்ல, சீனா பயன்படுத்தக்கூடிய ரேடார். அந்த சீன தயாரிப்பு ரேடார்களை பயன்படுத்தி கூட பாகிஸ்தான் நாட்டால் உளவு பார்க்க முடியாத அளவிற்கு நவீன தொழில்நுட்பம் கொண்ட ரஃபேல் போர் விமானங்கள் தான் நம்முடைய வான்படையில் தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றன. ரேடார்களால் கூட எதிரி நாட்டால் கண்காணிக்க முடியாத வகையிலே வான்பரப்புக்குள் ஊடுருவி சென்று எதிரி நாட்டினுடைய எல்லைக்குள் தேவையான அளவுக்கு சென்று எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் பறந்து பிரம்மோஸ் உள்ளிட்ட நவீன ஏவுகணைகள் மூலமாக, இந்திய தயாரிப்பு ஏவுகணைகள் மூலமாக மிகப்பெரிய தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்த சிந்தூர் நடவடிக்கைக்கு துணை செய்த ரஃபேல் போர் விமானத்திலே நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. குறிப்பாக இது போன்ற போர் விமானங்களில் பயணிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு அதற்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். போர் விமானங்களில் எல்லோரும் பயணம் செய்து விட முடியாது. அதற்கு முன்பாக அவர்களுடைய மனநிலை உள்ளிட்டவை எல்லாம் பரிசோதிக்கப்படும். போர் விமானத்தில் சென்று வந்த பிறகு சற்று படபடப்பு எல்லாம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். குடியரசுத் தலைவர் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே இது ஒரு மிக பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவ்வளவு எளிதாக ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களிலே திடீரென யாரும் பயணம் செய்து விட முடியாது. அவர்களுக்கு அந்த மனதிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். விமானிகளை போன்றவர்கள் தான் இந்த விமானங்களிலே அதிக வேகத்தில் பயணம் செய்வார்கள். என்றாலும் ஒரு நல்ல மனோதிடம் இருக்கும் பொழுது அவர்களும் இந்த போர் விமானங்களில் பயணம் செய்யக்கூடும் என்ற அடிப்படையில் தான்
ஏற்கனவே 2 குடியரசுத் தலைவர்கள் இதே போன்ற பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிரதீபா பாட்டீல், அப்துல் கலாம் உள்ளிட்டவர்கள். அதன் தொடர்ச்சியாக ரஃபேல் விமானத்திலே இன்று நம்முடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள் பயணம் செய்கின்றார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட காரணம், ரஃபேல் போர் விமானம் என்பது உலகத்தின் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி அதிக வேகத்தில் செல்லக்கூடிய அதிநவீன போர் விமானம். எனவே இந்திய குடியரசுத் தலைவர்களிலே அதிக வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு போர் விமானத்தில் பயணித்தவர் என்கின்ற பெருமையை திரௌபதி முர்மு அவர்கள் பெறக்கூடும். 2023 இதற்கு முன்பாக சுகோய் 30 போர் விமானத்தில் அவர் பயணம் செய்திருந்தார். தற்போது ரஃபேல் போர் விமானத்திலே அவர் பயணம் செய்கின்றார். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த விமானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானத்தில் அவர் பயணம் செய்வதற்கான முக்கிய காரணம் என்பது இந்திய வான்துறையினருக்கு, விமானப்படையினருக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடியது. ராணுவத்தில் இருக்கக்கூடிய விமான படைப்பிரிவினருக்கு அவர்களுடைய பங்களிப்பை போற்றக்கூடிய விதமாகத்தான் இந்த பயணங்களை அவ்வப்பொழுது குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டவர்கள் மேற்கொள்வார்கள். அண்மையில் முக்கியமான அந்த நாட்களில் கூட பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பலரும் முக்கியமாக அந்த ராணுவ நிலைகளுக்கு சென்று ராணுவ வீரர்களை பாராட்டுவது, போர் கப்பல்களுக்கு சென்று கடல் துறையில் பணி செய்யக்கூடிய ராணுவ வீரர்களை பாராட்டுவது என்று அடுத்தடுத்து ராணுவ வீரர்களுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். அவர்களுடைய சேவைக்கு நன்றி கூறக்கூடிய விதமாக தேசத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள் இது போன்று அவ்வப்பொழுது தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக பயணம் செய்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.